இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முட்டை கறி. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், டக்குன்னு செய்து முடிச்சிடலாம். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோட கலந்து சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சட்டுன்னு ஒரு சைடு செய்யணும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா பொரிய விட்டுறணும். இது பொரிஞ்சு வந்ததும் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு தூவி விட்டு வதக்கி விட்டால் சீக்கிரம் வதங்கி வந்துடும். இப்போ வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கி வந்துருச்சு. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இது கூடவே அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கணும். இது கலந்து விட்ட அப்புறம் ஒரு பெரிய உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுடுங்க. நீங்கள் வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்க்குறீங்கன்னா மஸ்ட்டு கடைசியாக கூட சேர்த்துக்கலாம். இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்கும்போது ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. காரம் உங்களுக்கு தகுந்தது போல் கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ இதில் 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுறேன். இப்போ மூடி போட்டு மூடி மிதமான சூட்டில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அப்பப்போ திறந்து பார்த்து ஒரு முறை கலந்து விட்டுடுங்க. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கான்னு பார்க்கலாம். சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் முட்டையை சேர்த்துக்கலாம். நான் இதில் 3 முட்டை சேர்க்க போகிறேன். உங்கள் வீட்டில் உள்ள நபர்களுக்கு தகுந்தது போல் முட்டையை கூடையோ குறையவோ சேர்த்துக்கோங்க. இது போல் ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றிக்கிறேன். ஒரு சின்ன கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை வேக வச்சு கடைசியாகவும் சேர்க்கலாம். இந்த மெத்தடில் செய்யும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் உப்பு காரம்லாம் நல்லா இறங்கிட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது போல் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கணும். இப்போது இன்னொரு பக்கமும் இது போல் திருப்பி விட்டுக்கிறேன். இது கொஞ்ச நேரம் வெந்தாலே முட்டை நல்லா வெந்து வந்துடும். இப்போது நம்மளோட முட்டை கறி சூப்பராக தயாராகிடுச்சு. மெல்லமாக இதை கலந்து விட்டுட்டு இதுக்கு மேலே கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான முட்டை கறி தயாராகிடுச்சு. இது எல்லாத்துக்குமே சைடிஷாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.
எப்போவுமே முட்டையை வச்சு ஒரே மாதிரி செய்யாமல் இது போல் கொஞ்சம் வித்தியாசமாக செய்து கொடுக்கலாம். வீட்டில் உள்ள எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.